விரும்பும் உணவு உண்மையில் நம் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவித்தால் என்ன செய்வது? நாம் நம் நாவின் சுவையை நம்பலாமா அல்லது அது நம்மை தவறாக வழிநடத்துகிறதா? ஒவ்வொரு முறை நாம் உணவு உண்ணும் போதும் நம் உடலுக்கு என்ன தேவை என்பதை நாம் சரியாக அறிந்தால் நமது உணவு முறை எவ்வளவு வித்தியாசமாக இருக்கும். அப்படி செய்வதன் மூலம் எத்தனை உடல்நல பிரச்சனைகளை நாம் தவிர்க்கலாம். தொழில்நுட்பம் நமது தினசரி உணவு தேர்வுகளை வழிநடத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம், புரட்சி செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய நாள். நாம் அனைவரும் உணவை விரும்புகிறோம். நண்பர்களுடன் அமர்ந்து சுவையான உணவுகளுடன் சிறிய விருந்து சாப்பிடுவது நமக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் நாம் உண்ணும் உணவு உண்மையில் நம் ஆரோக்கியத்திற்கு நல்லதா என்று நாம் எப்போதாவது சிந்தித்ததுண்டா? நாம் பழக்கத்தின் அடிப்படையிலும் சுவையின் அடிப்படையிலும் தான் உணவை தேர்ந்தெடுக்கிறோம். பெரும்பாலும் நமக்கு நன்கு தெரிந்த மற்றும் சுவையான உணவுகளையே நாம் பின்பற்றுகிறோம். அது நமது வழக்கத்தின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. நமது தனித்துவமான உடலுக்கு அவை நல்லதா என்று சிந்திக்காமல் நாம் எப்போதும் ஒரே மாதிரியாகவே சாப்பிடுகிறோம். பழக்கத்தினாலும் சுவையினாலும் நாம் உண்ணும் உணவில் நமது தனிப்பட்ட ஆரோக்கியத்தின் நோக்கம் இல்லாமல் போக வாய்ப்புள்ளது. இப்போது சுவையாக இருக்கிறது என்று நாம் நினைப்பது நீண்ட கால போக்கில் நமது உடலுக்கு சரியானதாக இருக்காது. நமது உடலுக்கு என்ன தேவை என்பதற்கான அறிகுறிகளை நாம் தவறவிட வாய்ப்புள்ளது. நம்மில் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான ஊட்டச்சத்து தேவை இருக்கிறது. ஆனால் நாம் அதை அரிதாகவே கருத்தில் கொள்கிறோம். வழக்கத்திற்கு மாறாக கொஞ்சம் சோர்வாக உணர்வது அல்லது வழக்கமான உடல் பரிசோதனையில் காணப்படும் சிறிய விஷயங்களான இரத்தத்தில் சர்க்கரை அளவு சற்று அதிகமாக இருப்பது அல்லது இரத்த அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருப்பது போன்ற ஆரம்ப எச்சரிக்கை அறிகுறிகளை நாம் புறக்கணிக்கிறோம். அது கை மீறும் போதுதான் நாம் என்ன சாப்பிடுகிறோம் அதற்கும் நம் உடலுக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு உள்ளது என்பதை நாம் உணர்கிறோம். இந்த தொடர்பை நாம் நீண்ட காலமாக புறக்கணித்து விட்டோம். நமது ஆரோக்கியத்தில் மிக முக்கியமான பகுதி நமது உணவு. நாம் என்ன சாப்பிடுகிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம். நம்மில் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான ஊட்டச்சத்து தேவை உள்ளது. நமக்கு வெவ்வேறு வாழ்க்கை முறை, பழக்கம் மற்றும் மரபியல் கூறுகள் உள்ளன. ஆனால் நமது உணவு அந்த தனித்துவத்தை பிரதிபலிப்பதாக இல்லை. நமது ஊட்டச்சத்து தேவைக்கு ஏற்ப உணவை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக நாம் அனைவரும் ஒரே மாதிரியான உணவு முறையை பின்பற்றுகிறோம். அது நல்லதல்ல. ஆரோக்கியத்திற்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அணுகுமுறை தேவை. ஆய்வுகளின்படி மோசமான உணவு பழக்கங்கள் நீரிழிவு நோய், இதய நோய் போன்ற கடுமையான உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்று காட்டுகின்றன. ஆரோக்கியமற்ற உணவு முறைகளால் சுமார் 11 மில்லியன் மக்கள் இறக்கின்றனர். ஒவ்வொரு 5 மரணங்களில் 1 உணவு பழக்கம் தொடர்பான பிரச்சனைகளால் ஏற்படுகிறது. 1975 முதல் உலகளாவிய உடல் பருமன் விகிதம் கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரித்துள்ளது. காலம் கடந்து போவதற்கு முன் நமது உணவு தேர்வுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் இது. இந்த இடத்தில் தொழில்நுட்பம் எப்படி தீர்வாக பங்களிக்கும் என்பதை பார்ப்போம். ஒவ்வொரு முறையும் நாம் உண்ணும் உணவு நமது தனித்துவமான உடல் தேவைகளுக்கு சரியாக பொருந்தும் ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள். நாம் எப்போதும் நம் அருகில் ஒரு உணவு ஆலோசகர் இருக்கும் உலகம் அது. அந்த உலகத்தில் தொழில்நுட்பம் உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் கண்காணிக்காமல் உங்கள் உணவையும் வழிநடத்துகிறது. எட்ட முடியாத கனவு பற்றி நாம் பேசவில்லை. நமது அன்றாட உணவு பழக்கம் மூலம் நமது வாழ்க்கையை ஆரோக்கியமாக மாற்றும் ஒன்றை பற்றி பேசுகிறோம். இந்த தீர்வுக்கான முதல் படி என்னவென்றால்,
சீரான இடைவெளியில் அடிப்படை உடல் பரிசோதனை அறிக்கையை பெறுவது, வைட்டமின் அளவு, இரத்த சர்க்கரை நிலை போன்ற நமது ஆரோக்கியத்தை பற்றிய அடிப்படை விஷயங்களை வழங்கும் ஒரு எளிய அறிக்கை. நாம் சிக்கலான அல்லது அதிக செலவு எடுக்கும் அறிக்கை பற்றி பேசவில்லை, ஒரு அடிப்படை அறிக்கை. இந்த அறிக்கை நமது தனிப்பட்ட உணவுக்கான ஒரு வரைபடமாக செயல்படுகிறது. நமது உடலுக்கு என்ன தேவை என்பதை அடையாளம் காண இது உதவுகிறது. அடுத்து இந்த அறிக்கையை நாம் ஏஐ சிஸ்டத்துக்கு அனுப்புகிறோம். ஏஐ சிஸ்டம் அறிக்கையை ஆய்வு செய்து வைட்டமின் குறைபாடு உள்ளதா அல்லது நமக்கு சர்க்கரை அளவை கண்காணிக்க வேண்டுமா என்பது போன்ற நமது தனித்துவமான ஊட்டச்சத்து தேவைகளை புரிந்து கொள்கிறது. பிறகு ஒவ்வொரு முறை உணவு உண்ண உட்காரும் போதும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நமது உணவின் ஒரு படத்தை எடுக்க வேண்டும் அல்லது உணவு விவரங்களை பதிவிட வேண்டும். ஏஐ சிஸ்டம் அதை உடனடியாக நமது தனிப்பட்ட பரிசோதனை அறிக்கையுடன் ஒப்பிட்டு அது நமது ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்கிறதா இல்லையா என்று சொல்கிறது. நாம் ஒரு உணவகத்தில் மெனுவை காட்டினாலும் அல்லது வீட்டில் நமது தட்டில் உள்ள உணவுப் பொருட்களை காட்டினாலும் ஏஐ சிஸ்டம் எப்போதும் நமக்கு வழிகாட்ட தயாராக இருக்கும். மேலும் நம்மில் பல பேருக்கு ஒவ்வொரு உணவுப் பொருளின் ஊட்டச்சத்து விவரங்களை தெரிந்திருக்காது. அப்படியே நம் உணவு பற்றி தெரிந்திருந்தாலும் நாம் பயணம் செய்யும் போது நமக்கு தெரியாத உணவுகளை நாம் எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் ஏஐக்கு நிறைய தரவுகளும் படங்களும் கொடுக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பதால் அது உணவுப் பொருளை அடையாளம் கண்டு நமது தனித்துவமான தேவைகளுக்கு ஏற்ப அதன் ஊட்டச்சத்து விவரங்களை ஆராய முடியும். ஒரு திறம் கொண்ட நட்பு ரீதியான ஊட்டச்சத்து வழிகாட்டி போல இந்த சிஸ்டம் சிறந்த தேர்வுகளை செய்ய நமக்கு உதவுகிறது. இதன் மூலம் சிறந்த ஆரோக்கியத்தை நோக்கி நம்மை வழிநடத்துகிறது. சில உதாரணங்களை நாம் பார்ப்போம். நமது அறிக்கையில் வைட்டமின் இ குறைவாக இருப்பதாக காட்டினார். ஏஐ சிஸ்டம் பாதாம், சன்ஃப்ளவர் விதைகள் போன்ற வைட்டமின் இ நிறைந்த உணவுகளை பரிந்துரைக்கலாம். ஒன்று. அல்லது நமது அறிக்கையில் அதிக சர்க்கரை அளவு இருப்பதாக காட்டினால் ஒரு உணவுப் பொருள் ஏஐ சிஸ்டத்துக்கு காட்டப்பட்டால் அந்த உணவு அதிகப்படியான சர்க்கரை கார்போஹைட்ரேட் நிறைந்ததாக இருந்தால் அது எச்சரித்து பாதிப்பை தவிர்க்கலாம். இறுதியாக ஒரு எளிய பரிசோதனை அறிக்கையை ஒரு ஸ்மார்ட் ஏஐ சிஸ்டத்துடன் இணைப்பதன் மூலம் நாம் உண்ணும் ஒவ்வொரு உணவையும் சிறந்த வாழ்க்கைக்கான வாய்ப்பாக மாற்றுகிறோம். இதன் மூலம் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை முறையை நோக்கி நாம் செல்ல முடியும். இந்த தீர்வுக்கான சான்றாக சில முக்கிய பகுதிகளின் செயல்பாட்டை செயல்முறை விளக்கமாக பார்க்கலாம். இங்கே முன்மொழியப்பட்ட தீர்வு ஒரு கருத்தியல் பார்வை. இதில் குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் இதன் உண்மையான நோக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் உலகளாவிய விவாதங்களை தூண்டுவதும் இன்னும் சிறந்த யோசனைகளை ஊக்குவிப்பதும் தான். உங்கள் உணவில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் உடலை வடிவமைக்கிறது. அதை ஆரோக்கியமாக்குவோம். நன்றி.